அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கருப்புளுந்து களி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதோட மாவு ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு இடுப்பெலும்புக்கு வலு தரக்கூடிய கருப்புளுந்து நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு குள்ளக்காரர் அரிசி, அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைக்கு அதிகமாக கொடுத்த மாப்பிள்ளை சம்பா, பெண்களுக்காகவே இருக்கக்கூடிய பூங்கார் அரிசி, எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்கு கருங்குறவை அரிசி, சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு காட்டியானம் அரிசி, ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட கருப்பு கவுனி அரிசி, இது எல்லாத்தையுமே வறுத்து போட்டுக்கலாம். இது கூடவே பச்சரிசி, பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே வறுத்துட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா செமிக்கிறதுக்கும் நல்லா மணமாக இருக்கிறதுக்கும் சுக்கு, ஏலக்காய் அதையும் நல்லா வறுத்துட்டு அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மில்லில் கொடுத்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுப்பில் தண்ணி கொஞ்சோன்னு கல்லுப்பு போட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன் இந்த ரேஷியோவில் மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும். இந்த அளவுக்கு திக்காகி பபிள்ஸ் வர்றப்ப கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு களியாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கானதுக்கப்புறம் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இத்தனை வகையான அரிசி எங்கடா தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டா பேஜில் ரொம்ப தரமான பொருட்களை வச்சு இதை பவுடர் பண்ணி விற்கிறாங்க. உங்களோட வெப்சைட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர்லையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.